யாராவது சொல்ல முடியுமா? டிராஃபிக் சைன் பத்தி ஏதாவது ஐடியா இருக்கா? ரெகுலேட்டரி. ஓகே, இல்லை நான் எதுக்காக சயின்ஸ் டிராஃபிக் சயின்ஸ்னு கேட்குறேன். நம்ம இன்டெப்த்தாக போக வேணாம். ஜென்ரலாக நீ ரோட்ல பார்ப்ப இல்லையா, டிராஃபிக் சைன் போர்ட்ஸ் பார்த்துருப்பேன். ஓகே, அந்த சைன் போர்ட்ஸோட யூசஸ் என்ன, எதுக்காக என்ன எல்லாமே போய் இதாயிட்டு இருக்கு. ஓகே, என்னங்கிறத மட்டும் சொல்லுங்க. எதுக்காக ரோட்ஸ்ல இந்த டிராஃபிக் சைன் போர்ட்ஸ், அதை பார்க்கும்போது நமக்கு என்ன அலர்ட் கிடைக்கும் அந்த மாதிரி. ஓகே, ஏதோ போட்டிருக்காங்க என்னன்னு பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் திங் ரெகுலேட்டரி வார்னிங் டு ரெகுலேட் அண்ட் டைரக்ட் டேவிதர்ஷினி டு கிவ் இன்ஃபர்மேஷன். எஸ், த மெயின் திங் சைன் போர்ட்ஸை பிளேஸ் பண்ணுறதுக்கான பர்பஸ் வந்து we have to pass some information to the road user. As a traffic engineer, we should pass some information to the road users, right? So அந்த இன்ஃபர்மேஷனை we should pass some information to the road users. அந்த ரோடு அந்த இன்ஃபர்மேஷனை ரோடு யூஸ் பாஸ் பண்ணுறதுக்காக நம்ம பிளேஸ் பண்ணுறது தான் அந்த டிராஃபிக் சைன் போர்ட்ஸ். அதில் என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் இருக்குங்கிறது தான் தேவிதர்ஷினி கொடுத்துருக்காங்க. ரெகுலேட் பண்ணுறதுக்கு, டிராஃபிக்கை ரெகுலேட் பண்ணுறதுக்கும் டிராஃபிக்கை டைரக்ட் பண்ணுறதுக்காகவும் நமக்கு அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனை நம்ம அந்த சைன் போர்ட்ஸில் கொடுக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் கொடுத்த அந்த ஆன்சர்ஸ்லேயே இருக்குது. டிராஃபிக் சைன் it is nothing but a board which is placed on the roadside to communicate some information to the road users. Okay va? So road users ku sila information convey பண்றதுக்காக ரோடோட சைட்ஸ்ல பிளேஸ் பண்ற அந்த போர்ட்ஸ்க்கு தான் சைன் போர்ட்ஸ்னு சொல்றோம், டிராஃபிக் சைன் போர்ட்ஸ்னு சொல்றோம். எதுக்காக நம்ம பிளேஸ் பண்றோம்னு பாத்தீங்கன்னா, மெயின் திங் டு ரெகுலேட் தி டிராஃபிக் அண்ட் ஆல்சோ டு டைரக்ட் அண்ட் கன்வே தி இன்ஃபர்மேஷன் டு தி ரோட் யூசர்ஸ். அதுக்காக தான். ஓகே, இப்போ ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா சம் கலர்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த கலர்ஸோட இது என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு மெயினா வந்து என்ன கலர்ல அந்த போர்டு இருக்கோ அந்த கலருக்கு தகுந்த மாதிரி நமக்கு பார்த்தோம்னா இது கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ பேஸ்ட் ஆன் தி கலர். ஓகே, ஸோ என்ன கலரோ அதுக்கு தகுந்த மாதிரி தே வில் கிவ் இன்ஃபர்மேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் அப்படின்னு பார்த்துக்கோங்க. ரெட் கலருக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, ப்ளூக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, கிரீனுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, எல்லோக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஓகே, ரெட் கலருக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்களா? ஓகே, ரெட்டுக்கு வந்து மெயினாக ரெட் கலர் ரோட்ஸில் எங்கே பார்த்தாலுமே தட் இண்டிகேட் ஸ்டாப் சிக்னல், தட் இஸ் ப்ராஹிபிஷன். நீ அதை ப்ராஹிபிட் பண்ணக்கூடாது, ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணுற கலர் தான் ரெட். ஓகே, ப்ளூ எதுக்காகனா மோட்டரிஸ்டோட சர்வீஸ்க்கு. ஓகே, க்ரீன் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு, கைட் பண்ணுறதுக்கு, டைரக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் லெஃப்ட் டர்ன் எடுத்தோம்னா இந்த பிளேஸ், ரைட் டர்ன் எடுத்தோம்னா இந்த பிளேஸ் எல்லாம் வரும் இல்லையா, ஸோ அதை இண்டிகேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ப்ளூ. க்ரீன் எல்லோ பார்த்தீங்கன்னா வார்னிங் கொடுக்கறதுக்கு. ஸ்டாப்பு அண்ட் ப்ராஹிபிஷன்னாவே மெயினாக ரெட் கலர் வந்துடும், வார்ன் பண்ணுறதுக்கு எல்லோ கலர் வந்துடும். இது பார்த்தீங்கன்னா க்ரீன் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு, இவ்வளோ தூரம் மூவ் ஆகணும், இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் திருப்பூருக்கு 50 கிலோமீட்டர் இருக்குன்னா அது க்ரீன் கலர் போர்டில் இருக்கும். லெஃப்ட் ஹேண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதும் க்ரீன் கலர் போர்டில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கலர் இண்டிகேஷன் ஒவ்வொன்றுக்குமே இருக்குது. இதை இந்த டெப்த்தாக பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ ஜென்ரலாக நமக்கு தெரியும் ரெட்டுங்கிறது இதுக்கு ஸ்டாப்பு கொடுக்கறதுக்கு, ப்ராஹிபிஷனுக்காக, எல்லோ வார்னிங் கொடுக்கறதுக்காக, க்ரீன் வந்து நமக்கு இன்ஃபர்மேஷனை ப்ரொவைட் பண்ணுறதுக்காக, ஓகே, ப்ளூ வந்து மோட்டரிஸ்ட் சர்வீஸ்க்காக. நம்ம ரோட்டில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நீ பார்க்குற எல்லா சைன் போர்ட்ஸுமே க்ரீன் கலரில் தான் இருக்கும். ஏன்னா நம்ம சைன் போர்ட்ஸ் மெயினாக எதுக்காக பிளேஸ் பண்ணுறாங்கன்னா டு கிவ் தி இன்ஃபர்மேஷன், டு கன்வே தி இன்ஃபர்மேஷன் டு தி ரோட் யூசர். அதுக்காக தான் நம்ம மெயினாக பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் போகிறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா ஷேப் இருக்குது. ஓகே,
ஷேப் வித் சம் கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து எதை மீன் பண்ணுது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா ஸ்கொயரே பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து இந்த ஷேப்பில் இருக்கும், அதுவும் ஆரஞ்சு கலரில் இருக்கும். அந்த சைன் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஒர்க் போயிட்டு இருக்குங்கிறத இண்டிகேட் பண்ணுறதுக்காக. நம்ம ரோட்ஸில் பார்த்தீங்கன்னா ஈவன் நம்ம எல்பிடியோட அவுட் சைடில் பார்த்தீங்கன்னா கூட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆரஞ்சு கலரில் பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ த ஆரஞ்ச் கலர் இண்டிகேட்ஸ் தட் it is a work going on, construction work going on and maintenance work going on ங்கிறத இண்டிகேட் பண்ணுறது தான் நமக்கு ஆரஞ்சு கலர். ஓகே, ஸோ த ஒர்க் கோயிங் ஆன்ங்கிறத இண்டிகேட் பண்ணுறது orange color. And then white color பார்த்தீங்கன்னா for regulatory purpose. So regulatory for traffic regulate பண்ணுறதுக்கு ப்ரொவைட் பண்ணுற சைன் போர்ட்ஸ் பார்த்தோம்னா ஒயிட் கலரில் இருக்கும். அண்ட் ப்ரௌன் கலர் பார்த்தீங்கன்னா ரெக்ரியேஷனல் அண்ட் கல்ச்சுரல் இன்ட்ரெஸ்ட். what ப்ரௌன் கலர், சாரி டு டிஸ்டர்ப். ப்ரௌன் கலர் பார்த்தீங்கன்னா ரெக்ரியேஷன் அண்ட் கல்ச்சுரல் இன்ட்ரெஸ்ட்டை இண்டிகேட் பண்ணுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இடத்துல வந்து ரெக்ரியேஷன் ரெலவெண்ட்டாக கல்ச்சுரல் ரெலவெண்ட்டாக ஏதாவது ஒன்று போயிட்டுருக்குன்னா அதை இண்டிகேட் பண்ணுறதுக்காக ப்ரௌன் கலர் சைன் போர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. தென் ஃப்ளோரசன் எல்லோ இதுக்கான ஜென்ரல் எல்லோ நமக்கு தெரியும் வார்னிங். அதுலேயும் இன்னும் ஃப்ளோரசன் எல்லோ எதுக்காக கொடுப்பாங்கன்னா ஸ்கூல் ஜோன்ஸு. அண்ட் தென் வந்து அந்த இடத்துல கிராஸ் பண்ணும்போது ப்ராப்பராக கிராஸ் பண்ணணும், ரொம்ப அடிஷனல் கேர் எடுத்து கிராஸ் பண்ணணும். அந்த மாதிரி இதை எல்லாமே நம்ம என்ன பண்ணோம்னா வந்து பெடஸ்ட்ரியன் கிராசிங் அது எல்லாமே வந்து ஃப்ளோரசன் எல்லோவில் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ இது ஒன் பை ஒன்னாக இந்த டெப்த்தாக பார்க்கலாம். இது வந்து ஜென்ரலாக கொடுத்துட்ருக்கேன் நான். ஸோ ஜென்ரலாக டிராஃபிக் சைன்ஸை வந்து நம்ம வந்து 3 டைப்பாக கிளாஸிஃபை பண்ணலாம். We can classify it into 3 types. Take down this. The first type is about danger signs, or we can call it as a warning signs, or we can say it as a cautionary signs ன்னு சொல்லலாம். ஸோ ஒரு டேஞ்சரை இண்டிகேட் பண்ணுறதுக்கோ ஆர் வார்னிங் கொடுக்கறதுக்கோ ஆர் காஷியஸாக இருக்குங்க அப்படிங்கிறத சொல்கிறதுக்கோ அலர்ட் பண்ணுறதுக்காக ப்ரொவைட் பண்ணுற சைன்ஸை தான் நம்ம டேஞ்சர் சைன்ஸ் ஆர் வார்னிங் சைன்ஸ் ஆர் காஷனரி சைன்ஸ்னு சொல்லணும். இது அலர்ட்டிங் சைன்னு சொல்லுவாங்க. ஓகே, டேஞ்சர், வார்னிங், காஷனரி ஆர் அலர்ட்டிங் சைன்ஸ்னு சொல்லலாம். ஓகே, அண்ட் த செகண்ட் ஒன் இஸ் ரெகுலேட்டரி சைன்ஸ். ஸோ ரெகுலேட்டரி சைன்ஸ் ஃப்ரம் தி நேம் itself we can say this is generally used for regulate the traffic. ஓகே, ஸோ ரெகுலேஷன்னாவே வந்து மெயினாக வந்து ப்ராஹிபிஷன் இருக்கும். டிராஃபிக்கை ரெகுலேட் பண்ணணும்னா நம்ம ப்ராப்பராக எந்த இடத்துல ஸ்டாப் பண்ணணும், எங்கே மூவ் பண்ணணும், ஒன் வே டிராஃபிக்கா, அந்த மாதிரி இதெல்லாமே மேண்டேட்ரி இன்ஃபர்மேஷனையும் ப்ராஹிபிஷன் இன்ஃபர்மேஷனையும் ப்ராப்பராக பிளேஸ் பண்ணாதான் அந்த டிராஃபிக்கை ப்ராப்பராக நம்ம ரெகுலேட் பண்ணி கண்ட்ரோல் பண்ண முடியும். திஸ் இஸ் அ நோன் ஒன். ஸோ அதனால ரெகுலேட்டரி சைனை வந்து ஃபர்தராக இன்னும் 2 கிளாஸிஃபிகேஷனாக சொல்லலாம். ஒன் இஸ் அ ப்ராஹிபிட்டரி அண்ட் அதர் ஒன் இஸ் அ மேண்டேட்ரி சைன். ஸோ தட் இஸ் given here. Then the third one is information sign. So information sign, from the name itself we can say information sign is generally used to provide the information to the road users. So this is further classified into 3 categories. One is indication sign, and second one is advanced direction signs and direction signs, and third one is a place and route identification sign. Okay, third one is a place and route identification signs. Okay, so இதை பற்றி ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஓகே பாப்பா, ஸோ டிராஃபிக் சைன்ஸை 3ஆக டிவைட் பண்ணலாம். The first one is a danger, warning, cautious, alerting sign. The second one is about regulatory sign. Third one is about information sign. Here the regulatory sign is further divided into prohibitory sign, mandatory sign, and third one information sign is further divided into indication sign, advanced direction sign, and place and route identification sign. Okay va, so இது வரைக்கும் clear-ஆ இருக்கும்னு நினைக்கிறேன். Okay, so these are the 3 types of signs we are going to discuss in this unit. So the first sign is about danger sign. So to give the information about danger, to warn the road user, or to alert the road user, we are using this kind of sign, that is a danger sign. And the second type of sign is a regulatory sign, that is to regulate the traffic and to guide the traffic. We are providing this regulatory sign. This regulatory sign is further divided into prohibitory sign and mandatory sign. Okay, and the third one is about informative sign.
Informative sign is generally used to give the information about the road condition and route direction to the road user. So this information sign is further divided into three categories. One is an indication sign, and the second one is advanced direction signs, or we can call it as a direction signs, and third one is place and route identification sign. Kindly note this three categories. Okay, take down this note three categories. Let's see one by one. Note பண்ணியாச்சா? Proceed பண்ணலாமா? Shall I proceed it?